தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் வேதத்திலிருந்து தேவன் நமக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்க போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் அது 11ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நல்லா கவனிங்க. நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன். குழந்தை போல பேசின நாம் பார்த்தீங்கன்னா பின்னொரு நாட்களில் குழந்தைய போல யோசிக்க ஆரம்பிக்கும், குழந்தைய போல சிந்திக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே குழந்தைய போலவே இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த குழந்தைய விரும்ப மாட்டாங்க. இவ்வளோ வயசாகி போச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்காங்க பிள்ளை. யார் பார்த்தாலும் கிண்டலாக பேசுகிறாங்க, பரியாசமாக பேசுகிறாங்க. ஒரு சிலருடைய பிள்ளையோட பேச்சு கூட அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு குழந்தைய போல பேசுவாங்க. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படிவாங்க. ஏன் என்று சொன்னால் அந்த குழந்தை பேச்சை விரும்ப மாட்டார். ஆனால் நீங்கள் குழந்தையா இருக்கும்போது அப்படி பேசும்போது அதை ரசிப்பார்கள். அதை ரசித்தது மாத்திரம் இல்லை, அந்த வார்த்தையை சொல்லி பார்ப்பாங்க. குழந்தை எப்படி பேச தெரியுமா அப்படின்வாங்க. ஆனால் குழந்தைக்கு ஆன வயசு தாண்டி போகும்போது நீங்கள் திரும்பவும் குழந்தை போல பேசக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட புதுசில் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நீங்கள் என்ன பண்ண, குழந்தை போல பேசியிருக்கலாம், குழந்தை போல யோசித்திருக்கலாம், குழந்தை போல சிந்தித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வருடங்கள் ஆகி போன பிறகு திரும்பவும் நீங்கள் என்ன பண்ண, குழந்தை போல பேசின்னு உட்காந்துக்கூடாது. ஏனென்று சொன்னால் நாம் தேவனுக்குள்ளாக வளர வேண்டும், நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்றைக்கி அநேக இந்த வேத புஸ்தகத்தை கொண்டு போகிறீர்கள், வேத புஸ்தகத்தை வைத்திருக்கீங்க. ஆலயத்துக்கு மாத்திரம் கொண்டு போவதில்லை, உங்கள் வீடுகளிலும் நீங்கள் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீடுகளிலும் இந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வீடுகளில் எப்போதும் இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்க நீங்கள் பெரியவர்களாய் மாற முடியும். பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோன்றும். அப்போ நாம் நிறைய நேரங்களில் ஏன் இப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறோம், இப்படியாப்பட்ட காரியங்களை நல்லா கொஞ்சம் இந்த குழந்தை போல இருக்கும்போது உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாது. குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்தா போதுங்க, ஆனால் பெரியவர்களுக்கு நிறைவு தேவை. அந்த பெரியவர்கள் தேவையான விஷயங்கள் வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அவர்களோட கூட இருக்கவங்க பகிர்ந்து கொடுப்பாங்க. ஆனால் குழந்தைங்க பாருங்க, கொஞ்சம் கொடுத்தாலும் தான் மாத்திரம் சாப்பிட்டுக்கணும்னு உட்காந்து. நாம் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனக்கு மாத்திரம்தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பெரியவங்களாக மாறுவீங்கன்னு சொன்னால், பெரியவங்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சாப்பிடுங்க, மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடியவங்களாக மாறுவீங்க. அப்போ நம்ம பெரியவங்களாய் மாறுவதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் முயற்சிடுவோம். இன்றைக்கு அநேகருடைய ஜபங்களை கூட பார்த்தீங்கன்னா ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்துக்காக மாறிதான் ஜபம். அப்போ நாம் வாழக்கூடிய ஊருக்காக யார் ஜபம் பண்ணுறது? நாம் வாழக்கூடிய தெருவில் எத்தனையோ மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்குங்களே. நீங்கள் தேசம் விட்டு தேசம் அநேக காரியங்களுக்காக ஜபிக்கீங்க. அதை விட உங்கள் தெரு மக்கள் மனம் திரும்ப நீங்கள் ஜபிக்க வேண்டும். உங்கள் தெருவிலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். உங்கள் தெருவில் இருக்க மக்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிரயாசப்படும். ஏன் உங்களால் அப்படி செய்ய முடியும்னா, நீங்கள் குழந்தை பருவத்தில் இருப்பதனால்தான். நீங்கள் இந்த குழந்தை பருவத்தை விட்டு நீங்கள் பெரியவர்களாய் வளர வேண்டும், பெரியவர்களாய் மாற வேண்டும், பெரியவர்களாய் காணப்படணும். அந்த பெரியவர்களாய் மாற வேண்டும் சொன்னால் எப்போது மாற முடியாது? மேலே இருக்க வசந்த பாருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போக வேண்டும். அப்போ நிறைவானது ஒன்று வர வேண்டும். அந்த நிறைவு எனக்குள்ள வந்தால்தான் நான் மற்றவர்களுக்கு கொண்டு கொடுக்க முடியும். எனக்கே போதுமானதா இல்லை என்று சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், நான் மற்றவர்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் ஒரு ஆலயத்துக்கு போகிறாங்க, பிரசங்கத்தை கேட்குறாங்க, அவர்கள் தனக்கு மாட்டம் வைத்து கொண்டு போகிறாங்க. ஒரு சிலர் பாருங்கள், அந்த ஆலயத்துக்கு போய் பிரசங்கத்தை கேட்டு அவர்கள் திருப்தி அடைந்து பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தினால் தேவன் நம்ம கூட இடைப்படுகிறார், இந்த வசனத்துடைய விளக்கம் இப்படிலாம் சொல்லப்படுது. ஏன் அங்கெல்லாம் போய் சொல்றேன்னா, அவர்கள் நிறைந்தவர்களால மற்றவர்களை நிறைக்க பிரயாசப்படுகிறார்கள். அப்போ நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படும் போது இந்த குறைவுள்ள மக்களுக்கு கவனிங்க, அவர்களுடைய தேவையை சந்திக்கப்படும், மற்றவருடைய தேவைக்காக அவங்க பிரயாசப்பட மாட்டார்கள். நாம் இன்றைக்கு நல்லா கவனிங்க, பூமியில வாழ்கிற நாம் ஒரு நிறைவுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அந்த நிறைவு எப்போனா வளரும் போது தான். ஒரு மரம் பாருங்க, ஒரு சின்னதாக இருக்கும், அது வளர 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 பூக்கும், காய்க்கும். ஒரு நாள் 2 பூ 3 பூன்னு பூத்துது, அதுக்கப்புறமா பின்னொரு நாட்கள் அப்படி நிறைய கொத்தா பூக்காது, அது காய்க்க ஆரம்பிக்கும். அந்த வளர்ச்சி தான் ஒரு நிறைவை கொடுக்கிறது. அந்த நிறைவுக்குள்ள நீங்கள் வருவதற்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அந்த நிறைவு வேண்டும்னா நீங்கள் வேதத்தை அதிகமாய் படிக்க கற்றுக்கணும், வேதத்தோடு அதிகமாய் நெருங்குங்க. இந்த வேத வார்த்தைகளோடு நீங்கள் நெருங்கும் போது உங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா. உங்கள் தேவன் உங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கா. யாக்கோபில 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்
நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நல்லா கவனிங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராக இருக்கக்கூடாதான், நீங்க எல்லாவற்றிலும் ஒருத்தர் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுது. அப்ப நிறைவு எப்போ வருகிறது சொன்னால் நான் பொறுமையா இருக்கும்போது. இந்த பொறுமை எனக்குள்ள இருக்க மாட்டேது. இந்த பொறுமை வந்தால் தானே நானே. அப்போ பொறுமை இல்லாமல் என்ன பண்ண, எதுக்கத்துல கோவப்படுது, எதுக்கத்துல எரிஞ்சு விட்டு, எதுக்கத்துல ஏன் அப்படி இருக்கிறான்னு சொன்னா அவர்கள் குழந்தை பருவத்தில் இருப்பதுனாலதான். ஒரு குழந்தை பாருங்க, அதுக்கு ஒன்று கிடைக்கலாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சோம். அதனுடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்தணும், அழ ஆரம்பிச்சோம். டக்குனு அதனால தூக்கி போய் அடிக்கும். ஏன்னா அதனுடைய வேலை என்னன்னா அதனுடைய கோபத்தை வெளிப்படுத்திடும். இன்றைக்கு பெரியவர்களாய் வளர்ந்தவர்கள் பாருங்க, கிடைக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பாங்க. ஏன்னா அதுதான் வளர்ச்சி அடைந்தவர்கள். இன்றைக்கு நாம் அநேக நேரங்களில் ஏன் சபையில கோவப்படுகிறோம், சபையினுடைய விசுவாசிகள் மத்தியில் கோவப்படுகிறோம். ஏன் கோவப்படுறதுக்கான காரணம், நாம் நிறைவுள்ளவர்களாய் இல்லாமல் போவதனால்தான். இந்த நிறைவு ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது கவனிங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளா இராதபடிக்கு, அப்ப ஒன்றுல கூட குறைவுள்ளா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நாம் நிறைவுள்ளவர்களா இருக்க வேண்டும். அந்த நிறைவு எப்பொழுது வருது அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தீங்க, நாம் பொறுமையுடன் இருக்கும்போது. இந்த பொறுமை தான் ஒரு மனிதனை நிறைவுள்ளவனா மாற்றுது. இந்த பொறுமை நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குதான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து அரசாந்த குணம் உள்ளவர், இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துடைய சாந்தம் அன்பு நமக்குள்ள இருக்குதா? அழைத்து போகிற அநேக மக்களை பாருங்கள், அவர்களுக்குள்ள இந்த சாந்தம் இருப்பதில்லை. எதுக்கு டக்குன்னு கோவப்பட்டு ஒன்று சொல்லக்கூடாது, டக்குன்னு கோவப்படுவாங்க. ஒன்று சொல்லக்கூடாது அவங்க, ஏன்னா அவங்க வளராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லை. அந்த வளர்ச்சி இல்லாமல் போவதனால அவர்கள் எல்லாத்துக்கும் சுருக்கு கோவம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ வளரும்படிக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், வேதத்தை கை கொள்ள வேண்டும். கலங்கம் இல்லாத ஞானப்பால். இந்த ஞானப்பால் மேல ஒரு மனிதன் ஆசை கொண்டு இது ஒவ்வொரு நாளும் இதை பருவான் என்று சொன்னால் அவன் வளரக்கூடியவனாய் மாறுவான். அவனுக்குள்ள பொறுமை இருக்கும். அவன் நிறை உள்ளவனாய் மாற முடியும். தேவப்பிள்ளையே, இன்றைக்கு அந்த நிறைவு உனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்க ஒன்றிலும் குறைவுள்ளாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுது. அப்ப நான் அநேக காரியங்கள் குறைவா இருக்குன்னே, குறைவா இருக்கிற நீ என்ன பண்ண, தேவன் நோக்கி பாருங்க, நான் குறைவுள்ளவனாய் காணப்படுறேன், என்னை நிறைவுள்ளவனாய் மாற்றுன்னு இந்த வேதத்தை படிக்கும் போது, இந்த தேவனோடு பேசும்போது அவர் உங்களை நிறைவுள்ளவராய் மாற்றுவார். உனக்கு ஒரு நிறைவு கட்டளையிட வல்லவரா இருக்கிறார். உன்னை நிறைவுக்குள்ள நடத்த அவர் வல்லவரா இருக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதுல 5ஆம் வசனம் வாசிக்கும் பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். கவனிங்க, இந்த தேவன் எப்படிப்பட்டவராம்? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டுமா? உங்கள் தேவன் தான் குறைவுகளை நிறைவாக்குற தேவன், உங்கள் குறைவுகளை போக்கக்கூடிய தேவன். அப்போ குறைவை நிறைவாக்க ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். தேவன் என்று சொன்னால் வார்த்தை. இந்த வார்த்தையை ஒரு மனிதன் நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க அற்புதம்லாம் பெற்றாங்களே, அவங்க எல்லாம் எப்படி பெற்றாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்கள் குறைவா இருக்காங்க, பார்வை குறைவா இருக்கிறாங்க. இந்த வார்த்தை மனிதனாய் அவதரித்து பூமியில இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டிருந்தார். இந்த உலாவின் இயேசுவை பார்த்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், சத்தம் போடாத, சத்தம் போடாத, திரும்ப சத்தம் போடாது, திரும்ப சத்தம் போடாது, திரும்ப சத்தம் போடாது. இந்த சத்தமானது எங்க கேட்குதுன்னு சொன்னா வார்த்தை கிட்ட போகுது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும். உடனே பாருங்க, இந்த குறைவை இந்த வார்த்தை நிறைவாக்குறது. அல்லேலூயா. உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகம் அப்படியாப்பட்ட புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து, ஆண்டவரே நான் இப்படி குறைவுள்ளவனா இருக்கேன், என் குறைவை மாற்றும், எனக்கு ஒரு நிறைவை கட்டளையிடும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்துக்கு. இந்த வேதத்தை படிக்கும் போதே நீ தேவனோடு கூட பேசும்போது தேவன் அதை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நாம் தான் இன்னைக்கு பைபிளே பிரிப்பதிலே சொல்லலாம். பைபிளே பிரிக்கிறது கிடையாது. பைபிளை ஞாயிற்றுக்கிழமை நாள் பேருக்கு எடுத்துட்டு போறோம். அந்த கூட்டமா நான் இருக்கக்கூடாது, அந்த கூட்டமாய் நான் வாழக்கூடாது, நான் நிறைவுள்ளவனாய் மாற வேண்டும் சொன்னா இந்த நிறைவுள்ள வேத புஸ்தகத்தை நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அப்ப படிக்கும்போது தான் தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிறான். அந்த ஞானத்தில் குறைவுள்ளவனை பார்த்து சொல்றது, நீங்களா என்கிட்ட வாங்க, உன்னை கடிந்து கொள்ளாத ஒரு தேவனா இருக்கிறார். உனக்கு மேல கோபப்படுற தேவன் அல்ல, உன்னை கடிந்து கொள்ளாத. இளையகுமாரன் தூரமாய் போகினான்,
அவன் குறைபட தொடங்கினான், எல்லாவற்றையும் இழந்தான். இழந்தவன் இப்பொழுது தேவன் நோக்கி போகிறான். பரத்துக்கு விரோதமாகும் என்னுடைய தகப்பன் விரோதம் நான் பாவம் செய்து விட்டேன் என்று உணர்ந்தான். திரும்பவும் வருகிறான். வந்தால் தகப்பன் ஏற்றுக்கொள்கிறான். அவனை திட்டுறாரா, இப்படி குறைப்பட்டு வந்திருக்கேன், ஒன்றுலாம் வர ஏன்னா வீட்டுக்குள்ள வர அப்படின்னு கேட்டார். இல்லையே, அவர் சேர்த்து கொள்ளுகிற தேவன். இன்றைக்கு நீங்கள் குறைவுள்ளவராக இருந்தால் தேவன் நோக்கி பார்த்து, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கும்போது உனக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். உபாகமம் புஸ்தகத்துல நீங்க 33:23 நீங்க வாசிக்கும் போது பாருங்க. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான், நீ மேற்கு செய்யும் தென் திசையையும் சுதந்திரத்துக்கொள் என்றான். கவனிங்க, நப்தலியை குறித்து அங்க வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். நப்தலிக்கு ஒரு காரியங்களை சொல்லுகிறார்கள். அந்த நப்தலி எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய தயவினாலே நிறைவுள்ளவனாய் காணப்படுவானாம். திருப்தி, அவன் வாழ்க்கையில குறைவில்லாமல் நிறைவாய் இருக்கிறவனாய் இருக்கிறான். ஒரு திருப்தியான வாழ்க்கை வேணா கர்த்தருடைய தயவு ஒன்று வேண்டும். இந்த தயவை நீங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த தயவு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நப்தலிக்கு தேவன் தாமே எப்படியாப்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்த தேவன் என்னையும் ஆசீர்வதிப்பார் என்று அவருடைய தயவை நீங்கள் நாட வேண்டும். அந்த தயவு தான் உன்னை எப்படி மாற்ற போதுன்னா திருப்தியான ஒரு வாழ்க்கை. ஒரு நாள் குறைப்பட்டு எல்லாவற்றிலும் குறைவா இருந்தேன்னு சொன்ன நீ இன்றைக்கு நிறைவாய் மாற வேண்டும்னா உனக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு திருப்தி வேண்டும். இந்த திருப்தி தான் ஒரு மனிதனை வந்து கிழக்குல மேற்குல வடக்குல தெற்குல அவனுக்குரிய இடங்கள்ல அவன் பெருகக்கூடியவனாய் மாறினான். அவன் செழிப்பாய் மாறி இருக்கான். அப்போ உங்கள் வாழ்க்கையில ஒரு குறைவு ஏற்படும்னா நிறைவுள்ள தேவனாகிய அவரை நீங்கள் நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவர்னு சொல்லிட்டு அவருடைய தயவு உனக்கு கிடைக்குமானால் உன் வாழ்க்கை திருப்தியான ஆசீர்வாதத்தினால, திருப்தியான ஒரு நிறைவிலே உன்னை தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படி நடப்பதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் குறைவுள்ளனா இருக்கேன் இதை பேசல. அது குழந்தை அப்படிதான் பேசுவோம், எனக்கு பசிக்குது. ஆனா பெரியவங்க ஒரு நாள் அப்படி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியதை அவங்க எழுந்து போய் அந்த ஆகாரத்தை செய்து சமைத்து சாப்பிடுவாங்க. அதுதான் பெரியவுடைய வாழ்க்கை. இன்றைக்கு நாம் பெரியவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். குழந்தை பருவத்திலே நம்ம இந்த குழந்தை பருவத்து போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசிக்கொண்டு யோசித்து கொண்டு சிந்தித்து கொண்டு என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான்லாம் அப்படிதான் கிடப்பேன்னு சொல்லக்கூடாது. உன் வாழ்க்கையை மாற்ற தேவன் வல்லவராக. நப்தலியுடைய காரியங்களை தேவன் மாற்ற முடியுமானா, நப்தலிக்கு தேவ தயவு உண்டாகும்னா, திருப்தியான ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க முடியுமானா, ஏன் உனக்கு கொடுக்க மாட்டார்? உன்னை நிறைவாய் நடத்துகிற தேவன் இருக்கிறாரே, அவர் நிறைவுள்ளவனாய் தேவன் வைத்திருக்கிறாரே. இந்த நிறைவை நீ பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாசப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரயாசத்துக்குள்ள நீங்க நடக்கும் போது உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறா. அப்படி நடத்த தேவனால கூட. பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இப்ப பாருங்க, தேவன் கிட்ட என்ன இருக்குதாம்? ஐஸ்வர்யம் ஒன்று இருக்கிறதாம். இந்த தேவன் கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு. இந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தினால, தேவனுடைய ஐஸ்வர்யம் என்ன இது? இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள், இந்த வசனங்களினாலே, இந்த வார்த்தைகளினாலே நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து படித்து வாசிக்கும் போது நாம் நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நிறைவுள்ளாய் வாழ முடியும். இன்றைக்கு அநேக குழந்தை பருவத்தில் இந்த பைபிளை திறக்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. படித்தாலும் அது புரியலன்னு சொல்லுவாங்க, படித்தாலும் அந்த காரியங்கள் எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா முதிர்ந்தவர்களோ வளர்ந்தவர்களோ அவர்கள் பாருங்க, இதை படித்து இதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்வார்கள். இன்றைக்கு நீங்கள் இந்த வேதத்தில் இருக்க ஆழங்களை புரிந்து கொள்ளும் போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க வல்லவராக இருக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யம் இந்த வார்த்தை தான். வானமும் பூமி எழுந்தாலும் என் வார்த்தை ஒழியாதது. இந்த வார்த்தையை உயர்த்தி, இந்த வார்த்தையை பெரிய ஐஸ்வர்யமா வைத்திருக்கிற இந்த வார்த்தை கை கொள்ளுங்க, நீங்கள் நிறைவுள்ளவர்களாய் மாற முடியும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோமான்றே. இப்போதும் இந்த சமூகத்துல யாரெல்லாம் குழந்தை பருவத்தை போல இருந்து குழந்தை போல பேசிக்கொண்டு குழந்தை போல யோசித்து குழந்தை போல சிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, இவருடைய வாழ்க்கை மாறும்படிக்கு, குடும்பத்துல சூழ்நிலை மாறும்படிக்கு அன்றே நிறைவுள்ளவராகிய நீர் வரும்போது குறைவுகள் மாறும் என்று வேதம் சொல்லிவிடுறார். இவருடைய குறைவுகளை தேவன் இப்போது மாற்றி உங்களுடைய வேதத்தோடு ஐக்கியம் கொள்ள, உங்களுடைய வேதத்தை படித்து தியானிக்க, உங்களுடைய வேதத்தோடு ஒவ்வொரு நாளும் பழக பிள்ளைகளுக்கு கிருபைத்தார். ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். தடையா இருக்க எல்லா தடைகளும் தேவன் தாமே மாற்றி நிறைவை தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் இருக்க நல்ல பிதாவே.